ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஆருத்ரா தரிசனம். சிவபெருமான் அபிஷேக பிரியர், நம்ம விஷ்ணு பகவான் அலங்கார பிரியர். இந்த சிவபெருமான் நடராஜமூர்த்தியாக நிறைய கோயிலில் காட்சி தருகிறார். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு 6 முறை மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆருத்ரா தரிசனம் என்கிறது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருகிற ஒரு சிறப்பான நாளைத்தான் அன்னைக்கு நாம் நடராஜபெருமனை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் ஆருத்ரா தரிசனம்னு பேர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு நமக்கு இருக்குது இல்லைங்களா. உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு நீர், நெருப்பு, அந்த மாதிரி நீர் திருவானைக்கா, நெருப்பு திருவண்ணாமலை, காற்று ஸ்ரீ காளஹஸ்தி, நிலம் பிருத்வி அப்படின்னு காஞ்சிபுரத்துலேயும், ஆகாயம் சிதம்பரம் தில்லையும் சொல்லுவாங்க. பஞ்சபூத ஸ்தலங்கள் போலவே உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பஞ்ச சபைகள் அப்படின்னு இருக்குது உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாலங்காடு ரத்ன சபை, மதுரை வெள்ளி சபை, ரஜித சபைன்னு சொல்லுவாங்க. சிதம்பரம் கனக சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபைன்னும் சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மரகதக்கல் நடராஜர் அப்படின்றது உத்திரகோசமங்கையில் இருக்குது. பொதுவாக நடராஜர் பெருமான் எல்லா கோயில்லையுமே பஞ்சலோகங்கள் உலோகங்களால் தான் ஆனவராக இருப்பாங்க. இங்கே ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்சிலையாக நம்முடைய எம்பெருமான் அங்கே இருக்கிறது தான் அதில் ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துல நடக்கிற இந்த ஆருத்ரா அபிஷேகம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. அதுக்குண்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நாம் இதில் கொஞ்சம் நாம் சிந்திக்கலாம். உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உத்தரகோசம் அங்கையில் ஒரு சமயம் எப்படி இது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரைக்காயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் உங்களுக்கு. இந்த மரைக்காயர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சாதாரணமாக ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை செய்பவர் தான். எப்போவுமே மங்களநாதர் மேலே ரொம்ப அதீத பக்தி உடையவர் அவர். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, எப்பவும் போல மங்களநாதரை வணங்கி விட்டு தன்னுடைய அந்த படகு இருக்கு இல்லைங்களா, மீன் பிடிக்கிற படகுல எடுத்துக்கிட்டு கடலுக்கு தொழிலுக்கு போயிடுறாரு. அங்கே பார்த்தா திடீர்னு பெரிய புயல், அவர் வழி தப்பி மாறி போயிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறைகளில் போய் அவர் படகு மோதி அது 3ஆக பிளந்து ஒரு ஒன்று அந்த படகு மேலேயே விழுந்துடுது. ரொம்ப பயப்படுறாரு. மங்களநாதா பெருமாளே என்னை காப்பாற்று அப்படின்னு மனமுருகி நெக்குருகி ஊனுருகி சிவபெருமானை நோக்கி வேண்டிக்கிறாரு. அந்த பாறை கல் அந்த படகுல விழுந்த உடனே எல்லா மழை புயல்லாம் நின்றுடுது. ஊருக்கு சேர்ந்துடுறாரு. வழி தெரியல, ஆனால் மங்களநாதர் மனசுலையே நினச்சிக்கிட்டு ஊருக்கு சேர்ந்த உடனே உற்றார் உறவினருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்ததில். ஏன்னா ரொம்ப நாள் காணாமல் போயிட்டு புயல் மழைன்னு இருக்கும்போது எப்போவுமே அந்த மாதிரி கடலுக்கு போகிறவங்க மேலே எந்த குடும்பத்தாருமே ரொம்பவும் அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க இல்லையா. சரி, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. ஒரு பாசி பிடிஞ்ச கல் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து படிக்கல் மாதிரி வாசலுக்கு மேலே போட்டுடுறாரு. அது கொஞ்ச நாளுக்கு அந்த பாசெல்லாம் போன உடனே தகன்னு சூரிய ஒளி பட்ட உடனே ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடடா, இது ஏதோ விசேஷமாக இருக்கும் போல இருக்கு, எடுத்துகிட்டு போய் மன்னன்கிட்ட கொடுத்துருவோன்னு பாண்டிய மன்னன்கிட்ட போய் ஒப்படைக்க போயிடுறாரு. மன்னன் கொடுத்ததும் இது என்ன பண்ணுறதுன்னு அவர் ஆலோசனை கூட்டம் மாதிரி போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இது என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு சரி இதில் சிலை வடிக்கலாம் சுவாமி சிலைன்னு முடிவு பண்ணி இங்கே இருக்கிறவங்க யாராலும் செய்ய முடியலன்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, முதலாம் கயவாகும் இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி ஒரு ஓலையை அனுப்பி அங்கே ரத்ன சபாபதி அப்படிங்கிற ஒரு சிற்பி அங்கிருந்து இங்கே வராரு. இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. இந்த கல்லை பார்த்த உடனே அவர் மூர்ச்சை ஆயிடுறாரு. ரொம்ப அதிசயத்தக்க விஷயம், இதை நான் தொடமாட்டேன்னு உடனே மன்னனுக்கு ரொம்ப வருத்தம். நேராக மங்களநாதர்கிட்ட போயிட்டு சுவாமி நான் என்ன பாவம் பண்ணேன், இப்படி ஒரு அதிசயமான கல் கிடைச்சிருக்கே, இதை வச்சு ஒன்று சிலை வடிக்கலான்னா இதை செய்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அழுகிறாரு. யாருமே இல்லையான்னு கேட்கும்போது நான் இருக்கேன்னு ஒரு குரல் வருது. யாருன்னு திரும்பி பார்த்தா ரொம்ப ஒரு இளைஞன் மாதிரி தான்
அவருக்கு பேர் வந்து சண்முகவேலன், சண்முக வடிவன்னு சொல்லி நான் இதுக்கு உண்டான விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், அதுக்கு உண்டானதெல்லாம் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இட்டுடுறார் மண்ணு. அது பிரகாரமாக அற்புதமாக ஒரு சிலை 5 அடி வரத்தில் ஒரு நடராஜரும் ஒரு 1.5 அடி பீடமும் அமைச்சு கொடுத்துடுறாரு. அதில் எந்த விதமான ஆபரணம்லாம், ஒரே ஒரு நாகம் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு மதுரையில் மட்டும்தான் வலது கால் தூக்கி இருக்கா மாதிரி இருக்கும், மற்ற எல்லா இடத்துலையுமே இடது கால் தான் தூக்கி இருக்கும் நடராஜ பெருமானுக்கு. இது இந்த மரகத கல்லால் ஆனதுனால இது ரொம்ப மென்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த சந்தன காப்பு களைந்துட்டு போடுவாங்க திருவாதிரை அன்னைக்கு. அங்கே வந்து மேலே சத்தமோ ஒலி அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஏன்னா அதெல்லாம் தாங்காதுன்னு சொல்லிட்டு சந்தன காப்பை போட்டுட்டு வருஷம் புறாவும் அது முடிஞ்ச உடனே பூட்டிடுவாங்க. பிறவி பிணி நீக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த மரதக்கல் நடராஜரை நாம் தரிசனம் செய்கிறதுக்கு உண்டான விஷயம்னு சொல்லப்படுது. இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடுறாரு. அதே போல் இன்னொரு திருவுருவமும் செஞ்சு அந்த கோயிலில் என்றைக்கு பிரதிஷ்டை பண்ணுறாங்களோ உத்தரகோச மங்கைக்கு, அதுக்கு மறுநாள் சிதம்பரத்துலேயும் இதே மாதிரியான ஒரு விஷயமும் செய்யப்படுகிறது. சரி, இதொட்டிய சில புராண நிகழ்வுகளையுமே நாம் கொஞ்சம் இன்னொன்றும் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன் திருவாதிரை அன்னைக்கு நமக்கு வந்து கூட்டு களி அது மாதிரி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேதனார் நாயனார்னு ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டினத்தாருடைய கணக்கு பிள்ளை. அவர் தான் துறவரம் போயிடுறாரு இல்லையா, அதனால் இவர் என்ன பண்ணுவார், எங்கெங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு ஒரு ஊருக்கு வந்துட்டு அவர் வந்து விறகு சுள்ளி இதெல்லாம் பொறுக்கிட்டு அவர் வாழ்க்கையை தன் துணைவரோடு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு வைராக்கியமாக என்னென்னா, எது செஞ்சாலும் ஒரு சிவனுக்கு படைத்துட்டு ஒரு சிவனடியார் கொடுத்துட்டு சிவ பூஜை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. சோதனையாக என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ஏழ்மையான நிலைமையில் தானே இருக்கிறாங்க. அன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் மழையாகவும் இருக்குது. அங்கேருந்து அவர் வர்றாரு, வந்ததும் மனைவி கிட்ட வந்து சொல்கிறாரு, எதாவது செஞ்சுட்டு நம்ம பண்ணிக்கு பார்த்தாக்கா சிவபெருமான் அப்படியே சாட்சாத் சிவபெருமானே ஒரு சிவனடியார் ரூபத்தில் அவங்க வீட்டுக்கு வர்றாரு. வந்து எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கேப்ப மாவு அந்த மாவு இந்த மாவு இருக்கிறதெல்லாம் போட்டு ஒரு மாவை கொஞ்சம் வெல்லம் போட்டு களியாக கிண்டி மிச்சம் மீதமாக இருக்கிற ஒரு 7 வகையான காய்கறியில் சேர்த்துட்டு அதை ஒரு கூட்டாகவும் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆஹா, என்ன பிரமாதமாக இருக்குது, என்ன ஒரு ருசின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு தொன்னையிலையோ எதுலையோ எனக்கு கொஞ்சம் கட்டி கொடுங்க, எனக்கு திருப்பி பசிச்சா நான் சாப்பிட்றேன்னு பார்சலாகவும் வாங்கிக்கிட்டு போயிடுறாரு. மறுநாள் என்ன ஆகுது, பொதுவாக பார்த்திங்கன்னா கண்டராதித்ய மன்னன் அங்கே இருக்கிறாரு. அந்த மன்னனுக்கு எப்படின்னா சிவபெருமானுடைய சலங்க சத்தம் இரவில் கேட்ட பிறகு தான் அவர் தூக்கம் வருமா அவருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஒரு பாக்கியசாலிக. அன்றைக்கி பார்த்தாக்கா சிவபெருமானுடைய சலங்க சத்தம் அவர் காதில் விழலை. ஐயோ நான் என்னோ தப்பு பண்ணிட்டேன்னா சுவாமி, உங்கள் சத்தம் எனக்கு காதில் கேட்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய பக்தன் சேந்தனார் வீட்டுக்கு போயிட்டு நான் களி சாப்பிட போயிட்டேன், அதனால தான் இங்கே வரல, காலையில் கோயிலுக்கு வா எல்லாம் புரியும்னு சொல்லிடுறாரு. உடனே வெள்ளனே எழுந்து கிடுகிடுன்னு போயிட்டு கோயிலில் பார்த்தா அங்கங்கே அந்த களி அந்த கூட்டெல்லாம் சிந்தி இருக்குது. அப்போ இவங்க வீட்டில் சாப்பிட்டது வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு. அதுக்கு அடுத்த நாள் தேர் இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த தேர் நகரவே இல்லையாம். சேந்தனார் வந்த உடனே சுவாமி வந்து அசரீரியாக சொல்கிறாரு, நீ பாடு அப்படின்னு சொல்கிறாரு. சுவாமி படிப்பறிவே இல்லையே எனக்கு, நான் என்ன பாடுறது, நான் எப்படி பாடுறது அப்படின்னு உடனே பெருமாள் பாட்டு பாட வச்சு ஒரு 13 பாடல்கள் கிட்ட அவர் பாடல் அழகாக பாடியதாகவும் நிறைய அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதனால் இப்போ இதை ஒட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிதம்பரத்தில் ஒரு 10 நாளுக்கு மேலே ஒரு உற்சவமாக இருக்கும். இறைவன் வந்து பார்த்திங்கன்னா பதஞ்சலி ஆக்கிரபாத முனிவர்களுக்காகவும் காரைக்கால் அம்மையாருக்காகவும் அவர் திருநடனம் ஆடி காட்டிய லீலைகள் தான் இந்த ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. அது அவங்க மட்டும் பார்த்தா போதாதுன்னு எல்லாருக்காகவும் செஞ்சதாகவும் இந்த ஒரு திருவிழா நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கோவிலை பற்றி நிறைய சிறப்புகள் உண்டு. சாக்ஷாத் மங்களநாதரே ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் செய்து முன்னின்று நடத்திய ஒரு விஷயமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்தலத்தில். அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவிக்கு சூட்சுமமாக சிவபெருமான் வேதங்களை எல்லாம் உபதேசித்த இடமாகவும் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஸ்தல பெருமையை இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் இந்த விஷயத்தினால தான் நமக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் நமக்கு பிறவி பிணி தீர்க்கும். நம்ம எங்கே வேணாலும் இதை பார்க்கலாம். பாக்கியம் உள்ளவர்கள் உத்தரகோச மங்கை, சிதம்பரம் இந்த மாதிரி உங்களுக்கு
அந்த பஞ்ச சபைகளில் போய் நாம் தரிசனம் பண்ணால், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு அருகில் எங்கே அந்த இடம் இருக்கோ அதில் போகலாம். முக்கியமாக குறிப்பாக பார்த்தா சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் நமக்கு அதுக்கு உண்டான அபிஷேக திரவியங்களையும் நம்ம அங்கே கொடுக்கலாம். நமக்கு என்ன முடியுதோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுவாமிக்கு எந்த கைங்கரியமோ, நமக்கு வந்து அபிஷேகமோ ஆராதனையோ ஹோமமோ எதில் வேணாலும் நாம் கடந்துக்கலாம். எதுவும் இல்லைன்னாலும் நம்ம ஒரு சின்ன பூவை கொண்டு போய் ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு சிவனுக்கு வில்வதளங்களையும் கொடுத்து இந்த ஆருத்ரா தரிசனத்தை கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்துட்டு சிறப்பான சிவபெருமானுடைய அனுகிரகங்களை பெற்று வாழ்வில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நல்ல விஷயங்களை 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள், புண்ணியம் தரும். நன்றி.